வணக்கம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் களமானது நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முற்போக்கு கூட்டணி சார்பில் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் திலகபாமா அவர்கள் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காலை முதலே பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் ஆறுமுகம் டீ கடை தெரு, சோலையம்மன் கோவில் தெரு, குமரன் தெரு, லட்சுமியம்மன் கோவில் தெரு, வெங்கடேஸ்வரா முதல் தெரு, ஸ்ரீராம் நகர், அம்பிகா நகர் மற்றும் மணலி நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகள் சேகரித்தார். அவரை சந்தித்த பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர். குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்கள் அதிக அளவில் திரண்டு வந்து ஆதரவு தெரிவிப்பது கவனிக்கத்தக்கது. சில இடங்களில் ஆரத்தி எடுத்தும் கோலங்கள் போட்டு வரவேற்றும் மகிழ்ச்சி வெளிப்படுத்தப்பட்டது. இந்த பிரச்சாரத்தின் போது ஆட்டோ ஓட்டுநர்களை சந்தித்த திலகபாமா அவர்கள் அவர்களின் வாழ்க்கை சிரமங்களை கேட்டறிந்தார். அப்போது ஆட்டோ ஓட்டுநர்களின் குழந்தைகளுக்கான கல்வி செலவை தானே ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளதாக உறுதியளித்தார். இந்த அறிவிப்பு அங்கிருந்தவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் மக்களின் அடிப்படை தேவைகள், குடிநீர் வசதி, சாலை மேம்பாடு, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெரம்பூர் தொகுதியில் வீதி வீதியாக சென்று மக்கள் மனதை கவரும் வகையில் திலகபாமா அவர்கள் மேற்கொண்ட இந்த தீவிர வாக்கு சேகரிப்பு தேர்தல் களத்தில் புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் 4 மணிக்கு வந்திருக்காரு. எந்தவித தகவல் யாருக்குமே கொடுக்காம அவங்க நிர்வாகி கூட சொல்லாம வந்துட்டு ஒரு 4 வீடு மட்டும் வாக்கு சேகரித்துட்டு போயிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை வாக்கு சேகரிச்சாரா, கோலம் போட்டாரா? கோலம் போட்டாரு. 2 வீடுங்கள வாக்கு சேகரிச்சிருக்காரு. சரி, நீங்க நாளைக்கு பின்ன வாக்கு சேகரிக்கலன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்காக கடமையை செய்துட்டு போயிருக்கிறாரு. இந்த கடமை ஆற்றுறது தேவையான பொதுமக்கள் முடிவு செய்வாங்க. பெரம்பூர் தொகுதி மக்கள் முடிவு செய்வாங்க. எந்த ஒரு செய்தியாளருக்கும் தகவல் தெரியல. திடீர்னு வராரு, திடீர்னு போறாரு. நாளைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் வந்தாலும் இப்படி தான் இருப்பாருன்னா மக்கள் எப்படி யோசிப்பாங்க? இது மக்களை சந்திக்கிறதுக்கு இன்னும் சரியான முறையாக அவர் கையாளவே தொடங்கலை. அவர் இன்னும் சினிமா நடிகராகவே இருந்துகிட்ருக்கிறாரு. மக்களை சந்திக்க களத்தில் இறங்க வேண்டும். அந்த களம் அவருக்கு வசப்படுவ இன்னும் கொஞ்சம் நாளாகும் நம்புகிறேன். அது வசப்படட்டும்னு வாழ்த்துறேன். இந்த தொகுதி வெற்றி பெற்றா 1 மாத காலமா வந்து பார்த்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. வருஷத்துக்கு 12 தடவை வருவாரா? அவர் வர்ற நேரம் பார்த்து எங்கள் கம்ப்ளைண்ட்டை கேட்கணுமா? இது என்ன? இது யாருக்கு கண்டிஷன் போடுறது? தொகுதி வாரியாக நாங்கள் ஆட்கள் இது வச்சுருக்கிறோம். அவங்ககிட்ட மனு கொடுத்தா உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காரு அவர். அப்போனா அவர் எதுக்கு இங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்? அவங்களே பார்த்துக்கிடுவாங்கல்ல. அதே மாதிரி அதில் ஒரு ஆளையே நிறுத்த வைக்க வேண்டியதானே? அவர் சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் பினாமியை நிறுத்துறதுக்கு எதில் தான் இதுக்குன்னு வரையறை இல்லையா? சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்துறதுக்குமா நீங்கள் பினாமியை வைப்பீங்க? செய்தியில் நேர்மை, மக்களுக்கு நம்பிக்கை. உங்கள் தமிழ்நாடு டுடே பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.